கேரளாவில் இந்த மாம்பழத்திற்கு வெள்ளையானி மாம்பழம் என்று தான் சொல்வார்கள். இந்த மாம்பழம் நாகர்கோவில், திருவனந்தபுரம் இந்த இடங்கள் தான் பார்த்துருக்கிறேன். ரொம்ப சுவையான மாம்பழம். தோல் ரொம்ப லேசாக இருக்கும். நல்ல டேஸ்ட்டு. சுமார் 65 வருஷத்துக்கு முன்னாடி 100 மாம்பழம் 3 ரூபா சொல்லி வாங்கின ஞாபகம் எனக்கு இருக்கிறது. சமீபத்தில் திருவனந்தபுரம் போயிருந்தபோது வழியோரமாக ஒரு பெண்மணி காய்கறி அதனுடன் இந்த மாம்பழம் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த பழம் பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. சரி, போய் வாங்கி பார்க்கலாமே என்று அந்த கடைக்கு சென்றபோது அந்த பெண், நான் கிலோ என்ன விலைன்னு கேட்கும்போது கிலோ 250 ரூபான்னு சொன்னான். அப்போது நான் சொன்னேன், மல்கோவா கூட இந்த விலை இல்லையேம்மா, ஏன் இந்த விலைன்னு சொல்லி கேட்கும்போது, இது ரொம்ப ரேராக தான் கிடைக்கிது, இது நாட்டு மாம்பழம், அதனால் இவ்வளோ விலைன்னு சொன்னான். வழியோர கடைகளில் விலையை பேசாமல் அப்படியே வாங்க வேண்டும். நம்ம அடிக்கடி யூடியூப்பில் ஒவ்வொரு போடுறாங்க, நானும் போட்டிருக்கேன். ஆனால் இந்த அநியாய விலை சொல்லும்போது பேசி தானே வாங்க வேண்டும். நான் 200 ரூபா கேட்டேன். அந்த பெண், ஐயப்பசாமி சத்தியமாக எனக்கு 240 ரூபா கிடச்சிது, எனக்கு 10 ரூபா கிடைக்க வேண்டாம் என்று சொன்னாள். சரி, சாமி மேலே சத்தியம்லாம் போடுறாங்களே நினைக்கும்போது இது இவங்களோட வியாபார தந்திரமாக இருக்கும், எதுக்கும் கேட்டு பார்க்கலாமேன்னு மறுபடியும் கேட்டேன். 200 ரூபாய்க்கு தந்தால் நான் வாங்கிக்கிறேன், எத்தனை கிலோ வேணும் கேட்டேன். எனக்கு 3 கிலோ வேணும்னு சொன்னேன். சரி, 220 ரூபா தாங்கன்னு கேட்டான். ஐயப்பசாமி ஆணை போட்டு அவளுக்கே மறந்து போச்சு போல் இருக்கு. இல்லை வேண்டாம், 200 ரூபான்னு வாங்குறேன்னு சொல்லி நான் அந்த இடத்த விட்டு நகரும் போது அந்த பெண் மறுபடியும் கூப்பிட்டு தரலான்னு சொன்னேன். அப்புறம் நான் சொன்னேன், நான் தான் பழம் பார்த்து எடுப்பேன், நீ எடுக்கக்கூடாதுன்னு. அதிலெல்லாம் கை ஒன்று வைக்கக்கூடாதுன்னு சொன்னேன். அதையே நான் நல்லா தான் பார்த்து எடுத்துருவேன்னு சொல்லும்போதே 1 கிலோ ஒருத்தருக்கு 1 கிலோ வேகமாக அவள் கவருக்குள்ளே மாம்பழத்தை போடுதா. அவன் முன்னாடி வரிசையை வச்சுருக்க மாம்பழத்தை, நான் இந்த பக்கம் நிற்கிறேன். அவள் எடுத்து போடும்போதெல்லாம் அழுகின மாம்பழம் என் கண்ணுக்கு கிடச்சதெல்லாம் அவள்கிட்ட நான் திருப்பி வாங்கிடுவேன். நான் நல்ல பழமாக பார்த்து எடுக்க கொஞ்சம் அந்த பக்கம் நகர்ந்தாச்சுன்னா அவள் மறுபடியும் அந்த அழுகின பழத்தை போட்டிருந்தா. நான் அப்போவுமே அது வேண்டான்னு வச்சுட்டு வந்திருக்க வேண்டியது. முடிஞ்ச வரைக்கும் அதுலேருந்து 2-3 அழுகின பழம் எடுத்து அவள்கிட்ட கொடுத்து சத்தம் போட்டேன். நீ ரூபா வாங்கி தானே கொடுக்க போகிற, ஏன் இந்த அநியாயம் சரின்னு. இல்லைம்மா, சாமி சத்தியமாக நான் அப்படி செய்ய மாட்டேன். மறுபடியும் சாமி மேலே ஆணைப்பட்டிருந்தேன். ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டதுனால அழுகின பழம் கண்ணுக்கு விடவே இல்லை. அப்படி 2 கிலோ எடுத்து மாற்றி வச்சாச்சு. அந்த பெண்மணி மறுபடியும் 1 கிலோ கேட்டதுனால கவர் அவன் மடியில் வச்சுட்டு தான் பழம் எடுத்து போடுதா. நான் ஒவ்வொன்றா எடுத்து கொடுப்பேன். அவள் ஒவ்வொன்றா போட்டுட்டு அவள் முன்னாடி இருக்கக்கூடிய மறுபடியும் எடுத்து அவள் போடுவாள். அப்படி 1 கிலோவில் 6 பழம் கிடச்சது. அதை உடனே திறந்து பார்த்துட்டு அது வந்து 2 அழகுன்னு எடுத்து திருப்பி அவள்கிட்ட கொடுத்தேன். அவள் ஏதோ முணங்கிட்ட வெயிட் பார்த்துட்டு மறுபடியும் ஒரு பழம் தேவைப்பட்டது. 5 பழம் தான் இருந்தது, 2 அழகுன்னு மாற்றியாச்சு இல்லையா. மறுபடியும் ஒரு பழத்தை போட்டு வேகமாக கவரை முடிச்சு போட்டு தந்துட்டான். நான் அங்கே வச்சே 2 கவரை பிரித்து இந்த அழுகின பழம் வேண்டாம்னு சொல்லி கொடுத்துட்டு வர வேண்டியது. ஏன்னா 7:30 சனி, அந்த நேரம் வேறு ஒன்றுமே தோணலை.
அவர்கிட்டருந்து விலகி போனால் போதுன்னு ஆகிப்போச்சு. அப்படி 600-600 கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. காரில் ஏறி உட்கார்ந்தப்புறம் 2 கிலோ கவரை பிரித்து பார்க்கும்போது 12 மாம்பழத்தில் 4 மாம்பழம் அழுகுனது. இந்த மெஸ்மரிஸ் எல்லாம் சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கோம். கண் கட்டி வித்தன்னு சொல்லுவாங்க இல்லையா, நான் அவள் முன்னாடி தான் நிற்கிறேன். அவள் போட்ட ஸ்பீடு பார்க்கணுமே. அவ்வளோதான், ஏமாதாச்சு. 1 கிலோ கவரை பிரித்து பார்க்கும்போது ஒரு பழம் அழுகியிருந்தது. அந்த அழுகின பழத்தை நான் உங்களுக்கு காட்டவே இல்லை. காட்டியிருக்கணும். ஏன்னா இனி யாராவது வாங்க போகும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்கலாம். அதனால் வழியோர வியாபாரிகளிடம் நீங்கள் தர்க்கம் செய்யாமல் வாங்குங்கள் என்று யாரும் தயவுசெய்து சொல்லாதீர்கள். நாம் காசு கொடுத்து வாங்கும்போது பாவம் பண்ணி பார்க்கவே கூடாது. இந்த அளவுக்கு வியாபார தந்திரமான எனக்கு அதிசயமாக இருக்கிறது. ஏமாற்றி பழைப்பாங்கன்னு சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி கண் முன்னால் ஏமாந்தது ரொம்ப வெக்கக்கேடு. அப்படி பார்க்கும்போது 200 ரூபா 1 கிலோ. மாம்பழத்தோட விலை 40 ரூபா. தங்கம் விலை தான் ஏறுதுன்னா இந்த மாம்பழம் விலை இப்படி ஏற வேண்டுமா? இனி மாம்பழம் வாங்க போகிறவங்க ரொம்ப உஷாராக இருங்க. ஏன்னா அந்த பெண்ணோட முன்பக்கம் அழுகுன பழமாக அடுக்கி வச்சுருக்கா. பார்க்கும்போது பச்சை கலராக இருக்குது. நான் கேட்டேன், ஏன் இங்கேருந்து வச்சுருக்கேன்னு. அது காயுமா, அது பழுக்கணும், அதனால் அங்கே வச்சுருக்கேன்னு. நான் அதை நம்பிட்டேன். அதுக்கப்புறம் தானே தெரிஞ்சது அவளோட வியாபார தந்திரம் என்பது. அதனால் வழியோர மாம்பழம் வாங்குறவங்க ரொம்ப உஷாராக இருங்க. இதுதாங்க நான் ஏமாந்த கதை.